வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம போண்டா பாத்தீங்கன்னா உளுத்த மாவுல செய்வோம். இன்னைக்கு நம்ம அரிசி வச்சு போண்டா செய்ய போறோம். நல்லா மொறு மொறு நல்லா கிறிஸ்பா இருக்கும் சுட சுட சாப்பிடும்போது. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். போண்டா நல்லா கிறிஸ்பா மேல மொறு மொறுன்னு இருக்கு. நம்ம அரிசியை அரைச்சு நம்ம நல்லா விட்டதுனால செம சூப்பரா இருக்கு. ஈவினிங் நல்லா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸா பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பரா சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாரும். இப்போ நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கோங்க. ஒரு கப் அரிசி எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். ஒரு கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். எந்த டைப் வேணாலும் அரிசி எந்த டைப் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது இன்னைக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ ஊறிடுச்சு அரிசி 2 மணி நேரம். நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா மைய பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கப் அரிசிக்கு ஒரு 2 சைஸ் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்றே போதுங்க. இது சின்னதாக இருக்கிறதுனா நான் 2 சேர்த்துருக்கேன். வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிச்சிட்டோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா, கொஞ்சமாக பொடிசாக கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணது, ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு முதல்ல இது எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு சேர்த்துடலாங்க. அரிசியை ஊற வச்சு உடனே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அரிசி மாவு சேர்த்தாச்சு. நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அப்போ தான் போண்டா பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம மாவு பதம் பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு தண்ணியில் கையை வச்சு நினச்சி நம்ம போண்டா போட்டுக்கலாங்க. நீங்கள் ஒரு தடவை அரிசி வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் போண்டா. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.